தெனாலிராமன் மற்றும் தெய்வீக மாடு. ஒரு நாள் ஒரு புத்திசாலி வியாபாரி கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு வந்தார். அவர் ஒரு மாட்டை கொண்டு வந்து, இது ஒரு தெய்வீக மாடு, யாராவது அதற்கு உணவளித்தால் அவர்களின் செல்வம் ஒரே இரவில் இரட்டிப்பாகும் என்று கூறினார். அதை கேட்ட அரசர் ஆர்வமாக அந்த மாட்டை பெரிய தொகை கொடுத்து வாங்கினார். அவர் மாட்டை தெனாலிராமனின் பராமரிப்பில் வைத்தார். தெனாலிராமன் வியாபாரியின் வஞ்சகத்தை உடனே புரிந்து ஒரு திட்டம் போட்டார். மறுநாள் தெனாலிராமன் வியாபாரியிடம் சென்று, மகாராஜா, அந்த மாட்டின் தாயை தரும்படி கேட்டார். அவள் இல்லாமல் தெய்வீக பசு தனது அற்புதங்களை செய்ய முடியாது. அவரது பொய்யில் சிக்கிய வியாபாரி தப்பிக்க முயன்றார். தெனாலிராமன் அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து மோசடியை அம்பலப்படுத்தினார். தெனாலிராமனின் கூர்மையான சிந்தனையை பாராட்டிய மன்னன் பணத்தை அரச கருவூலத்திற்கு திருப்பிக் கொடுத்தான். இந்த கதை தெனாலிராமனின் கூர்ந்த அறிவை மற்றும் வஞ்சகர்களை சமாளிக்கும் திறமையை வெளிப்படுத்துகிறது.